வாழ்க்கைய ஒரு இதயத்திலிருந்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி நபர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு? வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு? என்னென்ன மாற்றத்த கொடுக்க போகுது? என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது? கடகராசி என்பர்களுடைய பலம் என்ன? பலவீனம் என்ன? இவங்களுடைய பொதுவான இயல்பு எப்படி இருக்கும்? இத பத்தின முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம். நிச்சயமா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும். நீங்க ஒரு கடகராசி என்பரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. இந்த கடகராசி என்பவர்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா நண்டு. நண்டு வெளியில் பார்க்க ரொம்ப கடினமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப மென்மையானது. யாராவது தன்னை எதற்காவது ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா தனக்குள்ளே தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கிக்கும். மகாபாரதத்தில் கூட ரொம்ப பொருத்தமான ஒரு நபர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த கடகராசிக்கு யூதிஸ்வரை சொல்லலாம். ஏன்னா அவர் தான் அவங்களுக்கு பொருத்தமாக இருப்பாங்க. ஏன்னா தர்மம் செய்கிறதுலையும் சரி, நேர்மையிலையும் சரி, குடும்ப பாசத்துலேயும் சரி பொறுப்புணர்வாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அதனால தான் இவர் அடையாளமாக சொல்லலாம். அதே மாதிரி கடகராசி அன்பர்களுடைய அடையாளம் நண்டு என்பதனால இந்த ராசிக்காரங்க ரொம்ப ஒரு மென்மையான ராசி படைத்தவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையை எந்த இடத்துலையுமே வெறுக்க மாட்டாங்க. வெற்றிக்காக வாழக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சொல்லும்போது உறவுகள், குடும்பம் அப்படின்னா அவ்வளோ மகிழ்வாங்க. தன்னுடைய குழந்தைகள் தான் உலகம் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னுடைய நிம்மதி தான் உலகம் அப்படின்னு நினைப்பாங்க. பணத்தை விட ரொம்ப அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அமைதியை விரும்பக்கூடிய ராசியில் இந்த கடகராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அமைதியாக இருக்கிறவங்கள பார்த்தா கடகராசி என்பர்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அமைதியாக இருக்கிறவங்கள பார்த்தா. ஏன்னா அமைதியாக இருந்தால் தான் மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ரொம்ப சாதுவாக தான் இருப்பாங்க. பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு நபர்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய நாட்டோட முதலமைச்சரை கூட அந்த இடத்துல தான் இருக்கார். அவரும் கடகராசியில் பிறந்தவர் தான். அந்த மாதிரி ரொம்ப ஒரு அமைதியான நபர்களாக தான் பார்க்க இருப்பாங்க. ஆனால் பெரிய சாதனையாளர்களால் லிஸ்ட்டில் நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் இவரையே சொல்லலாம். ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் சாதிக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தாய் தந்தையர்னால் அவ்வளோ நேசிப்பாங்க. தாய் தந்தையர் தான் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களில் இந்த கடகராசி அன்பர்களும் வருவாங்க. தாய் அப்படின்னா அவ்வளோ நேசிப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியே சந்திரன். அதனால தான் தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசத்தை மற்றவங்கள் மீது காட்டக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. தாய் தந்தையர்கிட்ட ஏதாவது டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது, ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னா தாய் தந்தையரை கேட்காம எந்த ஒரு முக்கியமான முடிவையுமே இந்த கடகராசி என்பர்கள் எடுக்க மாட்டாங்க. ஒரு தியாகிகள் அப்படின்னு கூட இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம். தியாகம் செய்யறதுக்காகவே பிறந்தவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். பெற்றோருங்க கஷ்டப்படுறத பார்த்தா அல்லது அவங்க ஏதாவது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா இவங்களால பொறுத்துக்கவே முடியாது. மனம் உடஞ்சிருவாங்க. நம்மளுடைய தாய் தந்தையார் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு அந்த இடத்துலையே மனம் உடைந்து போவாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தாய் தந்தையர் எந்த இடத்துலையுமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கடகராசி என்பர்களுக்கு தாய் மாமன் அப்படின்னா நல்ல ஒரு பாசபந்தம் மிக்கவங்களாக இருப்பாங்க. குடும்ப நிகழ்வில் அப்படி உரிமையாக வந்து கலந்துக்குவாங்க. பாரம்பரிய முறைகளை பின்பற்றக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு கொடுப்பாங்க உங்களுடைய தாய் மாமன்கள் அப்படின்னே சொல்லலாம். உறவுகளை விட்டு விலகாத ஒரு நபர்களாக இருப்பாங்க. எந்த இடத்துலையுமே தன்னுடைய உறவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை விட்டு கொடுக்கறது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒன்றுனா அவங்க தான் முதல்ல வந்து நிற்பாங்க. தாய் மாமன்கள் அப்படின்னே சொல்லலாம். மனைவி அப்படிங்கிறவங்க இந்த கடகராசிக்கு ஒரு உண்மையான நபர்களாக இருப்பாங்க. எதிர்பார்த்ததை எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கடகராசி என்பர்களுடைய வாழ்க்கை துணை இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையோட அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தின் மீது நல்ல ஒரு பொறுப்புணர்வு உள்ள ஒரு நபராக தான் பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு நிகராக அவங்களும் இருப்பாங்க. அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. உயிரையே கொடுப்பாங்க அன்பு அப்படின்னா. அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை துணை அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல உங்களுக்கு புறக்கணிப்பு நடக்குது அப்படின்னா அமைதியாக விலகிடுவாங்க. வாக்குவாதம் பண்ணிட்டோ பேசிக்கிட்டோ அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப அமைதியாகவே விலகிடுவாங்க அப்படின்னு பொதுவாக கடகராசி அப்படின்னாவே தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசத்தை தரக்கூடியவங்க. மற்றவங்க மீதே அந்த மாதிரி பாசத்தை காட்டக்கூடியவங்க. தன்னுடைய குழந்தை அப்படின்னா எந்த அளவுக்கு நேசிப்பாங்க தெரியுமா?
அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தையே வச்சுருப்பாங்க. அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுக்காக என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து வாங்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்காகவே உழைப்பாங்க. இரவு பகல் பார்க்காம அவங்களுக்காகவே விழித்திருந்து அவங்களுக்காகவே எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. குழந்தைங்க சின்னதாக ஒரு சாதனை பண்ணிட்டு வந்தால் கூட அதை அவ்வளோ பெருமையாக நினச்சிப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் பார்த்து பார்த்து ரசிப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள். இவங்கள மாதிரி யாரையுமே குழந்தைகளை நேசிக்க முடியாது. அந்த மாதிரி நேசிப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகளுக்காக, அண்ணன் தம்பிகளுக்காக அந்த மாதிரி ஆழ் மனதில் இருந்து ஒரு பாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பாசத்தை வெளியில் அவ்வளோ சீக்கிரம் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா முதல் ஆளாக ஒரு உதவிகரமான ஆளாக நிற்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. வெளியில் எல்லாரும் நான் தான் பாசம் வச்சுருக்கேன், அன்பு வச்சுருக்கேன் அப்படின்லாம் காமிச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக இந்த கடகராசி அப்படிங்கிறது வெற்றி பெறக்கூடிய ராசி. மெதுவாக தான் நகரும், ஆனால் ஃபைனலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கடகராசி அப்படின்னு சொல்லலாம். எந்த முடிவு எடுத்தாலும் தன்னுடைய இதயம் என்ன சொல்லுதோ, தன்னுடைய ஆழ் மனது என்ன சொல்லுதோ அதை வைத்து தான் முடிவு எடுப்பாங்களே ஒழிஞ்சு அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் தன்னுடைய மனசாட்சி பிரகாரம் தான் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு முறைக்கு பல முறை தன்னுடைய மனது என்ன சொல்லுதோ அதை தான் யோசித்து அதன் பிரகாரம் தான் செயல்படுவாங்க. யாருமே அதை தடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் செயல்படுவாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் இவங்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய குடும்பம் தான். ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலால் இவங்களுடைய குடும்பம் தான் இவங்களுக்கு பக்கபலமாக நிற்கும். கருணை மனப்பான்மை, அதே மாதிரி ரொம்ப பொறுப்புணர்வோடு இருப்பாங்க. ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. நல்ல ஒரு விடாமுயற்சி உடைய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உணர்ச்சி வசப்படுவாங்க. பழைய நினைவுகளை நினச்சி அதை மறக்காமல் இருக்கிறது, இது இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே முடியும். இப்படி பழைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் நினச்சி அதற்காக வருத்தப்படுறதுனால இவங்களுக்கு மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள்லாம் வரலாம். எளிதில் ரொம்ப காயப்பட்டுருவாங்க, மனம் உடைஞ்சு போயிடுவாங்க. ரொம்ப பாசம் வச்சு நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அன்புக்காக ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும். ரொம்ப மனம் உடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய புத்தி அடுத்த நிலைக்கு போகிறதுக்காக யோசிக்கவே யோசிக்காது. அதனால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இவங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்து மீதையும் ஒரு அன்பு காட்டிட்டு அவங்களாம் இவங்களை ஏமாற்றும் போது யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இவங்களுக்குள்ள கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லலாம். கடகராசி அப்படின்னாவே இவங்களுடைய இதயம் அப்படிங்கிறது ரொம்ப பலவீனம் அல்ல, ரொம்ப ஒரு பலமான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உலகமே சுயநலமாக இருந்தாலும் கூட இந்த கடகராசி என்பவர்கள் மட்டும் எல்லாத்து மீதும் ஒரு அன்பை காமிச்சிட்டு எல்லாரும் நம்பிக்கைக்குரிய நபர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களில் இந்த கடகராசி அன்பர்களும் ஒருவங்க அப்படின்னு சொல்லலாம். பலர் பணத்தால் உயர்வாங்க, ஒரு சிலர் மனதில் பிடித்த நபர்களால் உயர்வாங்க. ஆனால் சந்திரனை போல் இந்த கடகராசி அன்பர்கள் சில நாள் மறைந்தாலும் மீண்டும் முழு நிலவாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசி அன்பர்களுடைய கருணையும் பொறுமையும் எந்த ராசிக்காரங்களுக்கும் ஒத்து வராது. அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையும் ஒரு கருணையும் உடைய ஒரு நபர்களாக இருப்பாங்க. உண்மையான ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உயர்ந்த லட்சியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் இவங்க ஜெயிப்பாங்க. இந்த கடகராசி அன்பர்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய பொறுமை தான். இவங்க பொறுமையை தான் இவங்க ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. இவங்க குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா ரொம்ப உடஞ்சிருவாங்க. இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்வான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் கடகராசிக்கு ரொம்ப யோகமான கிரக அமைப்பாக தான் இருக்குது. ஏன்னா ராசியிலேயே குரு பகவானும் சுக்கிரனும் இருக்காங்க. சுப கிரகம் ரெண்டுமே ராசியில் இருக்கும்போது எந்த ஒரு பாதிப்புமே இந்த காலகட்டத்தில் இருக்காது. வீட்டுக்குள்ளே கூட சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சந்திரன், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசிக்கு இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு சாதகமாக அமையும். நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். வீண் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களை நெருங்காது. தேவையில்லாத விஷயங்களும் உங்களை நெருங்காது. அந்த அளவுக்கு ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. இதெல்லாம் வாங்கும்போது இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன
மனக்கவலைகள் அப்பப்போ தோன்றினாலும் உங்களுடைய உழைப்பை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் போட்டுகிட்டே இருங்க. பாருங்கள், நல்ல லாபம் கிடைக்கும், புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கேற்ற லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். எதுலேயுமே நிதானமாக செயல்படுங்க, அனுசரித்து போங்க, அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சில உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போச்சு பார்த்தீங்கன்னா, அந்த உறவுகள் தானாக உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க. அதனால உங்களுடைய மனது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையால் ஒரு சில செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. கோபத்தை குறைச்சிட்டு இந்த காலகட்டத்தில் இனிமையான வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துங்க. வெளியில் செல்லும்போது கூட மூத்த சகோதரரால் ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் அடுத்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுடைய உழைப்பை நம்புங்க, உங்களுடைய முயற்சியை நம்புங்க. அடுத்தவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு நம்பி எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்கள் இறங்க வேண்டாம். உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வெற்றியாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரிந்த உறவுகள் மீண்டும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலிடத்துலேருந்து ஒரு சில அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். மேலிடத்துலேருந்து கூட ஒரு சிலர்லாம் விருப்பங்களை தெரிவிப்பாங்க, நானும் உங்க கூட சேர்ந்துக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செயல்படுத்தணும். என்ன அப்படின்னா, எந்த காரியத்தில் இறங்குறதா இருந்தாலும் பதறாமல் அப்படியே பக்குவமாக மனதை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனக்குழப்பம் வரும், அதை பார்த்து பயந்துடக்கூடாது. கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. சண்டையிலையோ மற்ற பிரச்சனையிலையோ இறங்கிட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை தவறி உணவு உண்றது, அதே மாதிரி பொருள்கள்லாம் வாங்கும்போது அதை கவனமாக பார்த்து வாங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காஸ்ட்லியாக ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, பிரச்சனை இருக்கா, கரெக்டாக ரன் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கட்டாயம் இந்த காலகட்டத்தில் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு சிலர்லாம் உணவு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், இப்போ வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ச்சியாக வேலை செய்வீங்க. இதனால் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த காரியத்தில் இறங்கினாலும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க, அவசரம் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். பதறாமல் எடுக்கிற காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக போங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மன வருத்தம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அனுசரித்து போனீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் வாராகி அம்மன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் ஒவ்வொன்றா நடக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பும் ஒவ்வொன்றா நிறைவேறும். முடிந்தால் ஒரு முறை கணக்கம்பட்டி ஐயா சித்தருடைய ஜீவ சமாதியில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஒரு சிறப்பு பூஜை நடத்துவாங்க. அந்த பூஜையில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டு வாங்க. நீங்கள் எத்தனை முறை அந்த ஜீவ சமாதிக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிவிங்க. இது வரைக்கும் போகலைன்னா கூட இனிமேல் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸுக்கு போய் நீங்கள் ஒரு முறை தரிசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த பூஜையில் கலந்துட்டு வந்தீங்கன்னா ஒரு மாற்றம் நிகழும். முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா அப்படிங்கிற வார்த்தையை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.